ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கதை கேட்போம் வாங்க. மகுடபதி 5ஆம் அத்தியாயம். நான் அனாதை. பெரிய அண்ணா தன்னுடைய கதையை சொல்லி முடிச்சு கண்ணீர் விட்டுட்டு இருந்தப்போ கொஞ்ச நேரம் அந்த மேல் மாடியில அமைதி குடிக்கொண்டிருந்தது. மகுடபதி தான் முதல்ல பேசினான். வாட்டா, நான் செய்தது ஒன்றும் பெரிய காரியமில்லை. நீ நிறைவேற்றி குடியை விட்டிருக்கிறாயே, அதுதான் பெரிய காரியம். அப்போ கிழவன் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, தம்பி தம்பி, பெரிய காரியம் என்று சொல்லாதே. பெரிய காரியம் என்றால் நம் ஊரிலே எழவு இக்கு சொல்வார்கள். பிள்ளைகள் பட்டணத்திற்கு படிக்க போய் நம்ம பேச்சை கூட மறந்து விடுகிறார்கள். எனக்கு பேச்சை சொல்லிக் கொடுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க பேச்சை சொல்லுங்க. ஏதோ அபாயம், தலை போற விஷயம்னு சொன்னீங்க. வேற எதையோ பேசிட்டு இருக்கோமே. கிழவன் உடனே செந்துருவோடைய முகத்தை பார்த்து, நீ என்ன சொல்ற தாயே? இந்த தம்பிகிட்ட எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குது. உனக்கு நம்பிக்கை இருந்தனா இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி யோசனை கேட்கலாம். அப்போ செந்துரு, உன் இஷ்டம் பாட்டா, நம்மளோ இக்கட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒத்தாசை வேண்டி இருக்கு. ஆனா இந்த காந்தி குல்லாக்காரங்க நமக்கு ஒத்தாசை செய்வாங்கன்னு எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. ஒரு சமயம் இவர மாதிரியே ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கரிசனமா பேசிட்டு இருந்தாரு. தான் ஜெயில்ல இருந்ததா சொன்னாரு. நானும் 3 வருஷமா ஜெயில்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன. சீக்கிரத்துல வந்து என்ன கூப்பிட்டு போகிறதா சொன்னாரு. 1.5 வருஷம் ஆச்சு, ஆனால் எட்டி கூட பார்க்கல. அதனாலதான் காந்தி குல்லாக்காரங்க கிட்ட எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னேன். அப்படி செந்துரு சொல்லி வந்தப்போ மகுடபதியோடைய உடம்பெல்லாம் சிலுத்தது. செந்திரு கடைசி வார்த்தைய சொல்லிக்கிட்டே மகுடபதிய கடைக்கண்ணால பார்த்தத அவன் பார்த்தான். அந்த அழகான கரிய கண்களுடைய முனையில நீர்த்துளி துளிர்த்து நின்றத அவன் பார்த்தான். தான் ஓடக்கரையில பார்த்த பெண் இவதான்றதையும் தன்னை அவளும் தெரிஞ்சுக்கிட்டான்றதையும் அவளை மறுபடியும் பார்க்க வரவேல்ன்ற கோபத்தினாலையும் துக்கத்தினாலையும் தான் அவ இப்படி பேசுறான்றதையும் ஒரு நொடியில அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தழுதழுத்த குரல்ல, நான் அப்ப என்ன சொன்ன? தேசம் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறதா தானே சொன்னேன். தேசம் இன்னும் விடுதலை ஆகலையா அப்படின்னு செந்துரு கேட்டான். மகுடபதிக்கு சிரிப்பு தான் வந்தது. அவன் கம்பராமாயணத்தை கேட்டு இருந்தான். சீதை அயோத்தி நகருடைய கோட்டை வாசல தாண்டினதும் காடு எங்க அப்படின்னு ராமன் கிட்ட கேட்ட விஷயம் தான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தேச விடுதலைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. போன வருஷம் விடுதலை நெருங்கிக்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சது. ஆனா இந்த வருஷம் அது ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதனாலதான் அவ்வளவு தைரியமா வந்து விடுதலை செய்கிறேன் என்று சொன்னீங்க போல இருக்குது. நாளைக்கு கடன் அப்படின்னு பட்டிக்காட்டு கடையில எழுதி வைக்கிறார்களே, அது மாதிரி அப்படின்னு செந்துரு ஆத்திரத்தோட பேசினான். இந்த பேச்சு விஷயம் ஒன்னும் பெரியண்ணாக்கு புரியல. 2 பேருடைய முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தான். ஆமா பாட்டா, ஒரு நாள் நான் ஊட கரையில படுத்துக்கிட்டு செத்து போகிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த மனுஷன் வந்து நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் திரும்பிய பார்க்கல அப்படின்னு கோவமா சொன்னான். அப்போ மகுடபதி, என் பேருல தப்பு ஒண்ணும் இல்ல. நீ இந்த விவரமுமே சொல்லாம ஓடி போயிட்ட. நீ உன் பேரை கூட சொல்லல. ஆனா நான் உன்னை மறந்துடல. நீ சுட்டி காமிச்ச வீட்டை பத்தி விசாரிச்சேன். அது சிங்கமேடு தங்கசாமி கவுண்டர் வீடுன்னு தெரிஞ்சது. அவருடைய வீட்ல அவருடைய சொந்த பொண்ணுங்க 3 பேரும் அவருடைய அண்ணன் பொண்ணு இருக்கிறதாகவும் அவரை சமீபத்துல 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் என்றதும் தெரிய வந்தது. எத்தனை பேருல நீ யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் பல தடவை அந்த ஓடக்கரை பக்கம் கூட நான் வந்தேன். எவ்வளவோ நேரம் காத்திருந்தேன். உன்னை பார்க்க முடியல. நீ என்ன மறந்துட்டேன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் விளையாட்டு பேச்சும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உங்களை மறக்கல. நான் மறந்தாலும் உங்களால ஏற்பட்ட வடு எப்போதும் எனக்கு உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வலது கால மறைச்சிட்டு இருந்த அவளுடைய சேலையை கொஞ்சம் நகர்த்தி முழங்காலுக்கு கீழே ஒரு நீளமான நெருப்பு சுட்டவடு இருந்தது. ஐயோ, நான் உங்களோட ஊடக்கரையில பேசிக்கிட்டே இருந்ததை எப்படியோ சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ அவருடைய அண்ணன் பெண் தானா? உனக்கு அப்பா இல்லையா? ஆமா, எனக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்லை. நான் அனாதை. அப்படி சொல்லாத அம்மா. இந்த கிழவா உடம்புல உசுறு இருக்கிற வரையில நீ அனாதையா போயிட மாட்ட அம்மா. மகுடபதி நெருப்பு சுட்ட வடுவை சுட்டி காமிச்சு, இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவன் கேட்டப்போ அவன் உடம்பே நடுங்குச்சு. சித்தப்பாவுக்கு யாரோ சொல்லிட்டாங்களோ இல்லனா அவரை பார்த்து விட்டாரோ தெரியாது. ஊட கரையில யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்று கேட்டார். தெரியாதுன்னு சொன்ன. நீங்க யாருன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது இல்லையா? ஆனால் சித்தப்பா நான் சொன்னத நம்பல. வேணும்னே போய் சொல்றேன் நினைச்சாரு.
எவ்வளவோ அமர்க்களம் நடந்தது. கடைசியில் இனிமே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஞாபகம் இருக்கிறதுக்காக இது மாதிரி காலுல சுடு போட்டுட்டாரு. கடவுளே, இது மாதிரி அக்கிரமங்களும் உலகத்துல உண்டோ? நீ என்னத்த கண்ட தம்பி? இதைவிட பெரிய அக்கிரமங்களும் உலகத்துல நடக்குது தான். கடவுளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கடவுளை குறி சொல்லாத பாட்டா, கடவுள் தான் இந்த இக்கட்டான வேலையில இவரை இங்க அனுப்பிச்சு இருக்காரு. நீங்க வந்ததுனால தான் கொஞ்சம் நான் தெம்பா இருக்கேன். இல்லன்னா ஐயா சாமி முதலியார் வீட்டுல யாரும் இல்லன்னு பாட்டன் திரும்பி வந்ததுக்கு நான் இப்போ பதபதச்சி போயிருப்பேன். என்ன செய்யறது நீ தெரியாம தவிச்சிருப்பேன். பாட்டன் வருவதற்கு கொஞ்ச நேரம் தாமதமா அனுப்பவே எனக்கு தவிப்பா இருந்தது. ஏன் இன்னும் வரல அப்படின்னு அந்த மச்சி ஜன்னல் வழியா வீதிய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் நீங்க திரும்பி பார்த்துக்கிட்டே மீதி ஊரமா வந்தீங்க. நீங்க தானே எனக்கு உடனேவே தெரிஞ்சுடுச்சு பழனி ஆண்டவர் தான் இந்த சமயத்துல உங்கள அனுப்பி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பழனி ஆண்டவர் கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டர் ஆளுங்க ரூபத்துல வந்து என்ன அனுப்பினார் போல இருக்குது. கள்ளிப்பட்டி கார்வோட கவுண்டர் என்ற பேரை கேட்டதும் 2 பேர் முகத்துலையும் ஏற்பட்ட மாறுதல்களை மகுடபதி கவனிச்சான். அது என்ன பயங்கரமா, கோபமா, அருவருப்பா? அந்த பேரு ஏன் இவங்களை இப்படி பயம் பூத்தது? இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கணும். தனக்கு யாரால அபாயம் ஏற்பட்டிருக்கும்? அவங்க பேரை கேட்டா இல்லையா இவங்க இப்படி பயப்படணும்? விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் மகுடபதிக்கு அளவில்லாமல் பொங்குச்சு. தொடரும்.